அவ சொல்ற அப்படின்னா கவர்மெண்ட் கட்ட வேண்டிய பணத்தை யாரு கட்டுறது? உன் தாத்தாவா? உனக்கு தெரியாதா வரி கட்டாம இருக்கிறது? அவ்வளவு ஒண்ணும் அது நல்ல பழக்கமே கிடையாது, தெரியுமா உனக்கு? ஏய் கொட்டுக்காரங்களா, அதை அடிக்கிறத நிறுத்துங்க. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. பறவைகள் எல்லா தானியங்களையும் தின்னுட்டா எப்படி வரி கட்டுவாங்க? பிஷே, வண்டியை ரெடி பண்ணு. சீக்கிரமா ரெடி பண்ணு. அவனுங்களை என்ன செய்யறன்னு மட்டும் பாரு. நான் கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன். அடே நீ வண்டியை ரெடி பண்றா, சீக்கிரம் ரெடி பண்ணு. நான் நாளைக்கு அங்க போய் சேர்ந்துடலாமா? போயிடலாம் முதலாளி. இந்த வண்டி சீக்கிரமாவே கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கலாங்க. அட எதுக்கு வண்டி நிப்பாட்டின? சாயங்காலத்துக்குள்ள ஆபத்தான காட்ட கடக்கணும். எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கீங்க? நாம எல்லாரும் சீக்கிரம் கிராமத்துக்கு போகணும், சரியா? உங்களுக்கு பரிசு கிடைக்கும். யார் அது? நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நோசு கொள்ளக்காரன்னு கூப்பிடுவாங்க. நாங்க உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானவங்க. நான் ராய் பகதூர்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு நிச்சயம் தெரியும். ஆண்டவா என்ன காப்பாத்து. உனக்கு உயிர் வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடு. ஒரு காசு விட கூடாது, இல்லைன்னா உன் கதை முடிஞ்சிடும். தயவு செஞ்சு என்ன போக விட்டுருங்க. அழுறதால பிரயோஜனம் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடு. எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, நான் இப்படியே ஓடி போயிடுறேன். இந்த மாதிரி இறந்த பிறகு சௌத்ரியோட பேய் பல வீடுகளை போய் பயம்புறுத்துச்சு. அப்புறம் அவர் கடைசியில சொந்த வீட்லயே வந்து செட்டில் ஆயிட்டாரு. இந்த அரண்மனைக்கு பர்மனண்டா வந்துட்டாரு. இதே மாதிரி இன்னொரு வீடு இருக்கு, பேரு இம்பீரியல் பேலஸ். பெங்கால் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அதை கட்டினாங்க. ராம்சே ஐயா இப்ப அங்கதான் இருக்காரு. அவர் தன்னை வைஸ்ராயா நினைச்சுக்கிட்டு ரொம்ப பந்தா காட்டுவாரு. அதுதான் அவர் இறக்கறதுக்கு காரணமாயிடுச்சு. சரி, இந்த ராம்சேன்ற பேரு ராம்சேயோட பிரதர்ஸை ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணுச்சா? சரியா கேட்ட. அவங்களோட போஸ்டர்ஸை நான் காலேஜில் படிக்கிறப்ப பார்த்துருக்கேன். பேய்களின் ஹனிமூனுங்கிற பேர்ல அந்த லைன் எப்படி இருக்குன்னா, பின்ன மலைகள், ஃபவுண்டைன் ஆஃப் பிளட், டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். ராம்சே ஐயா காத்து வாங்கறதுக்காக ஆத்தோரமா போயிருந்திருக்காரு. அதே நாள்ல வைஸ்ராய் லைட்டன் அங்க பேத்தானுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அவர்தான் வைஸ்ராயின்னு நினைச்சுக்கிட்டு சுதந்திர போராட்ட வீரன் குத்திராம் கோசா அவர் மேல பாமை எரிஞ்சிட்டான். வந்தே மாதரம். அவர் சாவு எதிர்பாராத சாவு. அதுல இருந்து ராம்சேவோட பேயே அந்த இம்பீரியல் பேலஸ்ல வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவர் அங்க சந்தோஷமாவே இல்லை. அந்த பெரிய இம்பீரியல் பேலஸ்ல பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸை செட் பண்ணிட்டாங்க. அதனால ராம்சே ரொம்ப கவலையில இருக்காரு. ஹலோ மிஸ்டர் பேய். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அவரு தார்பூரை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. பேய்ங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க அந்த பழைய கல்லறையில. சார் வில்ஸ் பேய் ராம்சேக்கு உதவி பண்ணாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜமீன்தார் கிட்ட அவரை ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதனால ராம்சே அந்த ஜமீன்தாரை தேடி போனாரு. எக்ஸ்கியூஸ் மீ, who is the ஜமீன்தார்? நான் தான் எங்க ஜமீன்தார். I see you are the ஜமீன்தார். ஆமா, நான் தான் ஜமீன்தார். ஓ, அப்ப உங்களை பத்தி தான் அவர் என்கிட்ட சொல்லிருக்காரு. அட ஆமா ஆமா, எஸ் சார், எஸ் எஸ். நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன் சார். பேய் உங்களை மாதிரி முதலாளிக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அவர் என்ன தர்பான்னு கூப்பிடுவாரு. தர்பா. டார்போ? இல்ல தர்பா சார். ஓ, டார்போ லைக் ஃபார்போ. அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் ஜமீன்தார்? தர்பா நான் சொல் பேச்சு கேக்குறவன். தர்பா நாராயண் சௌத்ரி, யுவர் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் சார். ஓகே, I see. வாங்க சார், வாங்க வாங்க. கம் இன் சார்.